இப்பொழுது ஞான நாடகத்தின் இரண்டாவது பகுதியாக ஓரியூர் அகந்து இனிது அருளி ஆயிரும் பாதகன் ஆகிய பரிசும் என்ற மாணிக்கவாசக பெருமான் குறித்த திருவிளையாடலான நிருத்த குமார பாரதான படலத்தை நாம் இங்கே காண இருக்கின்றோம். திருவாசக தலங்களை நாம் தரிசிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த ஓரியூர் ஒரு சிறப்பு காரணத்தோடு இங்கே இடம்பெறுகிறது. அதனையும் நாம் பின்னர் காண இருக்கின்றோம். இப்பொழுது நாம் நேரடியாக நாடகத்துக்கு செல்கின்றோம்.
பிரம்மச்சாரி, உனக்கு என் மகளை முழுமையாக கல்யாணமாக அளித்தேன். என்ன காரியம் செய்தீர்கள்? நம் மகளை எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்தோம். என்ன யார் என்று ஒன்றுமே விசாரிக்காமல் கன்னிகாதானம் செய்கிறீர்களே. உனக்கு புத்தி மேதலித்து விட்டதா? இப்படித்தானா அருமையாக வளர்த்த மகளுக்கு திருமணம் செய்து நம் கௌரி சிவபெருமான முயமையிலும் எத்தனை அன்புடையவள். இந்த பிரமசாரியோ சிவ வழிபாட்டை நினைவரும் போல கூட இல்லை. வினைப்பயன்தான் இவ்வாறு முறை செய்ய செய்ததோ? சிவ வழிபாடு இல்லாத ஒன்றே அப்பிரமச்சாரியிடம் குறையாக தோன்றுகிறது. எனவே விருபாக்கன் கரகனை பார்த்ததால் வேறு வழியின்றி நம் செல்வம் கௌரியை அப்பிரமச்சாரிக்குத்தான் கொடுத்தார்கள். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த பொது முடிவு. இறைவன் திருவடிக்கு அன்பிலும் பெருவாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரியை மனம் முடித்த அந்த பிரம்மசாரி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓரியூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு கௌரியை அழைத்துக் கொண்டு வருகின்றார். இடம் ஓரியூரில் கௌரியின் புகுந்த வீடு. இதோ அவர்களுடைய பெற்றோர்கள் கௌரியை இவ்வாறு வரவேற்கிறார்கள் என்று நாம் காண்போமா? அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. என்னடா போடா, பிச்சைக்கு போய் வந்தாயா? அவ்வளவுதானே, வருகிறேன்டா. இல்லை அம்மா, இங்கே வந்து பார், செல்வம் மிகுந்த ஒரு அழகு கண்ணியை மனம் முடித்து வந்திருக்கிறேன். உனக்கு யாரா பெண் கொடுத்தார்கள்? அடடே, பட்டு சேலை, தங்க ஒட்டியானம், தங்கத்திலேயே பொண்ண புதைச்சு வச்சு கொடுத்திருக்காங்களே. இது என்னடா சாம்பல பூசி இருக்கா? சிவசிவா, அம்மா, வேதம் இறைவனை திருநீர் பூசி வெளுத்த விடரை உடையவன் என்று புகழ்கின்றன. உபநிடத்தங்கள் திருநீற்றை அல்லவா உள்ளத்தின் மாசுகளும் என பேசுகின்றன. திருநீரை பூசாதவர்கள் செய்யப்படும் எத்தகைய வேள்வியும் பயனற்றது என்றல்லவா முனிவர்கள் கூறியுள்ளனர். திருநீற்றை இகழ வேண்டாம் அம்மா. இந்த கண்ணு எனக்கே சான்சார பத்தி சொல்றா. சுடுகாட்டுல கும்பிடுவா போல. சிவசிவா, அம்மா, என் வணக்கத்துக்குரிய மாமியாகிய நீங்கள் இவ்வாறு சிவநிந்தனையால் நரகம் புகுந்துவிடக் கூடாது என்று என் மனம் துடிக்கிறது. அம்மா, மறைகள் ஈஸ்வரன் உடையவன் என்று கூறும். அந்த ஈஸ்வரன் என்ற சொல் சிவபெருமானை அல்லவா குறிக்கும். காயத்ரி மந்திரத்துக்குரிய பொருளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருந்து வீடு பேர் அருள் கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் அல்லவா. அவரை நீங்கள் நன்றாக இருத்த பொருட்டு என்றும் நிந்திக்காதீர்கள் அம்மா. இவளை கட்டிட்டு வந்து அவளை அந்த மூளையில தள்ளு. நல்லா கையா